ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 4000 வியூஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வந்து சின்ன ட்ரிக்கு தான் இது. இது எப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறையா வந்து லைவ் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் லைவ் அதிகமாக போடும்போது உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு வியூஸ் வரும். வியூஸ் வரும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த லைவ் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அது மாதிரி நல்ல கண்டென்ட்டான வீடியோஸ் நிறையா போடுங்க. இப்போ வந்து நம்ம லைவ் எப்படி போடுறதுங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூடியூபுக்குள்ளே போய்க்கலாம். யூடியூபுக்குள்ளே போனோன்னே கீழே இருக்க இந்த ப்ளஸ்ஸுங்கிற அந்த இதை அமுத்துனீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போகும். நம்ம வீடியோஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம லைவுங்கிற ஒரு இதுக்குள்ளே போய்க்கலாம். லைவுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஏரோ மார்க் தெரியுது பார்த்திங்களா, இதில் இருக்கிறத வந்து நீங்கள் பேக் கேமராவாக மாற்றிக்கோங்களாம். அதுக்கப்புறம் கீழே மியூட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. இந்த பென்சில் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அந்த பென்சில் மாதிரி இருக்கிறதில் அமுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக்குங்கிற வியூவில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா கோ டு லைவுங்கிறது வந்து அதிலே நம்ம லைவில் தான் ஆல்ரெடி இருக்கிறோம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சேட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அலோத ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறதையே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் இது கிட்ஸுக்கு மேக் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஒரு இது பண்ணி நோ கிட்ஸு அப்படின்னா நீங்கள் கிட்ஸுக்கு மேக் பண்ணலைன்னா இந்த நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு வந்துடலாம். அடுத்ததுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும். கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து லைவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லைவுன்னு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே. இங்கே மேலே லைவு, இதில் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது லைவு, இதில் டைமிங் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து எவ்வளோ பேர் வந்து இது உங்களோட லைவு வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்கங்கிறது ஓடும். அதுக்கப்புறம் லைக்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறது வந்து வந்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கேமரா இதை ரொட்டேட் பண்ணுறது கேமரா முன் கேமராவா பின் கேமராவா, அப்புறம் மியூட்டு உங்களுக்கு வேணும், வாய்ஸ் வேணும்னா நீங்கள் மியூட்டை எடுத்து விட்டுக்கலாம், வாய்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணால் இந்த இதெல்லாம் நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிடும், வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் கேட்கும். எவ்வளோ வியூஸ் உங்களுக்கு பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனில் வந்து இது ஓடி இருக்குது, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குது, எவ்வளோ சேட் வந்து உங்களுக்கு ஆயிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் காட்டும். இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் முதலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டியூரேஷன் ஆஃப் வியூஸும் தெரிஞ்சிடும், டைமிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டன் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் போய் இது அப்லோட் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து லைவ் வந்து போடணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வாட்ச் ஹவர் அதிகமாக வந்து ஆகிறவங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு. ஸோ நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவரை வந்து கூட்டி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.